நேயர்களே, பீகாரினுடைய தேர்தல்ல தற்போதைய நிலை எதுவாக இருக்கிறது? அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளின் பின்னணியில ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிகிறது. என்டிஏ பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கும் தேஜஸ்வி காங்கிரசுக்கும் இடையிலே கடுமையான போட்டி இருப்பதாக ஒரு செப்பாலஜிஸ்டுடைய பிரிடிக்ஷன் நமக்கு தெரிவித்திருக்கிறது. லோக்பால் அந்த கருத்து கணிப்பில் நமக்கு சில தகவல்கள் வந்திருக்கிறது. பீகார்ல மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதுல பெரும்பான்மைக்கு 122 தொகுதியில வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக லோக்போல் தமது கருத்து கணிப்புல 2 நாட்களுக்கு முன்பு லோக்போல் வெளியிட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பில் எது வந்திருக்கிறதுன்னு பார்ப்போம். காங்கிரஸ் தலைமையிலான லாலு பிரசாத்தினுடைய ஆர்ஜேடி 118 முதல் 126 இடங்களை கைப்பற்றும். நல்லா கவனிங்க. இந்த கூட்டணிக்கு 39% முதல் 42% வாக்குகள் கிடைக்கும் என லோக்போல் தனது பிரெடிக்ஷனை தெரிவிச்சிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் கிடைக்கும்? திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். காங்கிரஸ் ஆர்ஜேடி, அதாவது ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தளம், இது 118 இருந்து அதிகபட்சமாக 126 இடங்களை கைப்பற்றும். பெர்சன்டேஜ் கணக்கை பார்த்தாச்சுன்னா அதிகபட்சமாக 42%, 39% கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியா கூட்டணியினுடைய ஒரு முன்னணி. 126 தொகுதி வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டு. இப்ப அடுத்து எதிர்த்துல இருக்கிறது யாரு? நிதிஷ்குமார் பாஜக, ஜேடியு கூட்டணி. இவங்களுக்கு அவங்களுக்கு இடையில ஒரு 12 தொகுதிகளை வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. பாரதிய ஜனதா ஜேடியு கூட்டணிக்கு 105 முதல் 114 இடங்கள் கிடைக்கும். இந்த கூட்டணிக்கு விகிதாச்சார பெர்சன்டேஜ் அடிப்படையில் 38 41% வாக்குகள் கிடைக்கும் என லோக்போல் தனது கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார். அதிகபட்சமாக 2 பேருக்கு இடையில 1% தான் வித்தியாசம் இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும், அதாவது நிதிஷுக்கும் தேஜஸ்விக்கும், இந்தியா கூட்டணிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில வித்தியாசம் ஒரே 1% தான். அப்படி என்றால் இந்த 1% ஒரு 10-20 தொகுதி வந்துடும். நெக் அண்ட் நெக் போட்டியா இருக்கு. யார் வெற்றி பெறுவா களத்துலன்னு சொல்ல முடியல. அதை தாண்டி இதர கட்சிகளுக்கு 2 முதல் 5 இடங்கள் கிடைக்கலாம். இதர கட்சிகளுக்கு 5 முதல் 12% வாக்குகள் கிடைக்கும். இந்த 12% வாக்குனா பெரிய முக்கியம். இதுக்கு இடையில ஒய்சியை பத்தி உங்களுக்கு தெரியும். அசாவுதீன் ஒய்சி, மஜ்லிஸ்-ஏ தஹ்ரீக், ஹைதராபாத் பேஸ்ல கொண்டு வந்தாரு. இவர் அங்க ஏற்கனவே 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். பீகார்ல முஸ்லிம்கள் இவருடைய பேச்சில வசியப்படுவதுண்டு. இவர் பி டீம், பிஜேபியினுடைய பி டீம் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் பிஜேபியோடு பி டீமா அவர் இருக்கணும் என்றால் பிஜேபியோட அக்ரிமெண்ட் போட்டு தான் இருக்கணுங்கிறதல்ல. இவருடைய நடவடிக்கைகளை பாஜக ஆதரித்தாலே முஸ்லிம் வாக்கை அவர் உடைப்பதற்கு சகல தகுதியும் அவருக்கு உண்டு. இத பாரதிய ஜனதா மனமகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். அவருக்கு எந்தவித அக்ரிமெண்டோ நேரடியாக கூட பாஜக பிரதிநிதிகள் அசாவுதீன் ஒய்சியோடு பேச மாட்டார்கள். அவர் தனது பணியை செய்வதற்கு பாஜக உளவு அமைப்புகளின் மூலம் நல்ல ஆதரவு கொடுக்கிறார்கள். புதன்கிழமை அவர் ஒரு பிரச்சார கூட்டத்தை தொடங்கி வைத்து பின்பு செய்தியாளர்கள்ட்ட அசாவுதீன் ஒய்சி பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் கட்சி பீகார் பிரிவுடைய ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர்
தேஜஸ்வி யாதவுக்கு கூட்டணி தொடர்பாக நாங்க ரொம்ப பல கடிதங்கள் அனுப்பினோம். அதுல கடைசி கடிதத்துல 243 தொகுதிகள் உள்ள பீகார்ல எங்களுக்கு ஒரு 6 தொகுதிகளை ஒதுக்குங்க. நாங்க எதிர்க்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணியில் இணைய தயாராக இருப்பதாக அவர் சொல்றார். நாங்க லெட்டர் எழுதிட்டோம். ஆனா இனி முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு எங்க கையில் இல்ல, அவங்க கையில தான் இருக்கு. நாங்க கோரிய தொகுதியை ஒதுக்கினால் இந்தியா கூட்டணியில நாங்க தொடருவோம். இல்லைன்னா தனிச்சு போட்டிட்டு இதன் மூலம் பாஜகவுக்கு நாங்கள் மறைமுகமாக உதவுவதாக யாரும் எங்களை குற்றம் சொல்ல முடியாது. எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் இருந்து எங்களுக்கு உரிய பதில கிடைக்காவிட்டா நாங்க தனிச்சு தான் போட்டிடுவோம். அப்புறமா பாருங்க, நீ தனிச்சு போட்டிட்டு முஸ்லிம் ஓட்டை எல்லாம் பிரிச்சு பாஜகவுக்கு ஆதரவு அளித்து விட்டாய் என சொல்லக்கூடாது என ஒய்சி ஓப்பன் டெக்ளரேஷன், வெளிப்படையான அறிவிப்பானையை அவர் வெளியிட்டிருக்கிறார். அவர் தான் சொல்லிட்டார, நான் பாஜக ஆளுன்னு சொல்லாத, கேட்ட 6 தொகுதிகளை கொடு. ஆனா இப்ப நமக்கு என்ன செய்தி பீகார்ல இருந்து வந்திருக்குன்னா, பீகார் இந்த முறை இந்த லோக்போல் போலிங் இந்த கருத்துக்கள் செப்பாலஜிஸ்ட்லாம் 100% உண்மை இல்லை, அது ஒரு செய்தி தான். ஆனா முஸ்லிம்கள் 18%, ஓபிசிக்கள் 36%, தலித்துகள் மகா தலித்துகள் 20%, 36, 46, 56, கிட்டத்தட்ட ஒரு 66-70% இவர்கள் ஓட்டும். மீதி 22% உயர் சாதியினர் ஓட்டுகள், தாக்கூர்கள், பிராமணர்கள், இப்படிலாம் இருக்கு. நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய அந்த குருமி சதவீதம் 3% மட்டும்தான். தாக்கூர்களும் பிராமணர்களும் இன்னும் குஷ்வாஹா போன்ற உயர் சாதிகள் எல்லாம் வாக்கு வங்கியில பாஜகவின் நிரந்தரமான வாக்காளர்கள். அதே சமயம் ராம் விலாஸ் பஸ்வானுடைய மகன் சீராக் பஸ்வான் அவரும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 25,000 30,000 வாக்களை வைத்திருப்பதாக, எங்களுக்கு போதிய அளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவரும் கேட்கிறார். இப்ப கடந்த முறை பீகார் பேரவை தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டிட்டு 5 இடங்களில் எங்கள் கட்சி வென்றது. யார் சொல்றா? ஒய்சி. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் எதிர்கட்சிகள் அணிக்கு தலைமை வகிக்கிறது. எனவே அந்த கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் இடதுசாரிகளிடம் பேசாம நாங்க ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியோடு கூட்டணி பேச முயற்சிக்கிறோம். கடந்த இமாச்சல பேரவை தேர்தலில் பீகாரின் சீமாஞ்சல் பகுதியில ஒய்சி கட்சி தனித்து போட்டிட்டு ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி போதிய பெரும்பான்மை பெறாமல் போனது. இது காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒய்சியை பத்தி பேசும்போதுதான் இதையும் சொல்றாங்க. ஏன்னா அந்த கட்சியில முஸ்லீம்கள் வாக்கு வங்கியை ஒய்சியின் கட்சி உடைத்து ஏராளமான வாக்குகளை பெற்றதன் மூலமாக கடந்த முறை ரொம்ப நெக்கா தேஜஸ்வி தோத்து போயிட்டார். சரியா? இப்ப நான் சொன்னது முஸ்லிம்கள் 17%, 18%, யாதவ்கள் இருக்கிறார்கள், தலித்துகள் இருக்கிறார்கள், பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஓபிசி மக்கள் 36 விழுக்காடு இருக்கிறார்கள், உயர் சாதி 20% மேல், பிராமணர்கள், பனியாக்கள், குஷ்வாக்காக்கள், குருமி ஒரு 3%, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த முஸ்லீம் வாக்குகள் எப்போதும் பாஜகவுக்கு இல்லை. இது ரொம்ப முக்கியம். அதே போன்று ஹிந்துக்கள் என்று சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய யாதவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு குறைவாகத்தான் போகும். அதுவும் இங்கே வரும். தலித்துகள் வாக்குகளும் சிதறலும். அது பாஜகவுக்கு போகாது, இங்கே வரும் என்றாலும் அது சொல்ல முடியாது. இங்க ரொம்ப முக்கியம், வெற்றிக்கு காரணம் 36% இருக்கக்கூடிய அந்த ஓபிசி வாக்குகள் மிக 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 முக்கியம். நமக்கு அண்மையில் கிடைத்த ஒரு தகவல், ஓபிசி மக்களிடத்திலே கேட்டபோது இந்த முறை எங்கள் வாக்கு நிதிஷுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அது வாக்கெல்லாம் போட்ட பிறகுதான் நமக்கு தெரியும். இப்போ அசாவுதீன் ஒய்சி இப்போ அவர் முஸ்லிம்களின் வாக்கை பிரித்தால் கடந்த முறை மாறு ஒரு சிக்கல் வரும். ஆனால் இந்த முறை அவர் கேட்டாலும் தேஜஸ்வி அவருக்கு கொடுக்க மறுக்கிறார். ஏன்னா
எப்போதும் தமிழ்நாட்டில் திமுக நான் தான் முஸ்லீம்களுடைய காவலன், என் பிணத்தை ஏறித்தான் முஸ்லீம்களை காக்கணும்னு சொன்ன மாதிரி அந்த காலத்திலேயே மௌலானா வந்து லாலு பிரசாத் யாதவ், மௌலானா முலாயம் சிங் யாதவ் என்றுதான் ஹிந்துத்துவாக்கள் விமர்சிப்பார்கள். அந்த அடிப்படையில் ஓட் பேங்க் முஸ்லீம்களை பொறுத்தவரை ஆர்ஜேடிக்கு சாலிடு, இங்க பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம்களின் ஆதரவாளர்கள் காங்கிரஸ். அப்ப இதை தாண்டி அங்க போகாது. தலித்துகளின் வாக்குகளும் கூட இங்க இந்த முறை அதிகமாக கிடைக்கும். சீராக் பஸ்வான் அந்த பக்கம் இருக்கிறாரு, மாஞ்சி இருக்கிறார். இருந்தாலும் இந்த முறை கிடைக்கலாம். பராஸ் அவர் வெளியேறி இருக்கிறார். ஆக ஒய்சி கட்சி ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஒய்சி கட்சிக்கு 5 சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தாம் முன்னக்கூடிய வாலண்டியர்ஸா போய் நான் முஸ்லிம்களுக்காக வளரக்கூடிய தலைவன், என்னை அவர்கள் பிரித்து விட நினைத்தால் நான் சொல்லிவிட்டேன், கேட்டேன், என் பேச்சை ஒத்துக்கொள்ளவில்லை, என்னை தனித்து விட்டு விட்டார்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பாக சமூக பகிஷ்கரிப்பு செய்யப்பட்டேன் என முஸ்லிம்களிடத்திலே அவர் கோரிக்கை வைப்பதற்கு பதிலாகத்தான் சொன்னார், என்ன அப்புறம் சொல்லாதீங்க, கேட்டதை கொடுத்துருங்க, நான் உங்களோட இருக்கேன். இப்ப ஒய்சி கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற 5 பேரில் மாநில தலைவர் அக்தருல் இமாம் தவிர மற்ற அனைவரும் வென்ற 2 ஆண்டுகளில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியில் இணைந்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்க பாருங்க, ஒய்சி கட்சி சார்பில் வெற்றி பெற்ற 5 பேர்ல மாநில தலைவர் இமாம் தவிர மற்ற எல்லாரும் எங்க வந்துட்டாங்க, ராஷ்டிரிய ஜனதா கட்சியில் இணைந்து விட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப ஒய்சி கட்சி பலம் இழந்திருக்கிறதா என்ற கேள்வியை பார்க்கின்ற போது நிச்சயமாக ஒய்சி கட்சி பலம் இழந்திருக்கிறது. இப்ப ராகுல் காந்தி சில மேனிஃபெஸ்டோல சில தீர்மானங்களை அவர் வைத்திருக்கிறார். தலித்துகள், ஓபிசி மக்கள், அவர்களுக்காக நிலங்கள் கொடுப்பது, அவர்களுக்காக பஞ்சப்பணம் படி கொடுப்பது, இதெல்லாம் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. எனக்கு இந்த திட்டங்களை 10 பாயிண்ட்ஸ் நான் பார்க்கும்போது தமிழ்நாட்டை ஒட்டி காப்பி அடிக்கப்பட்டதை போன்ற ஒரு வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறது. இல்ல, காங்கிரஸுக்கு எப்பவுமே கொஞ்சம் பெரியண்ணன் மனப்பான்மை இருக்கும். ஓட்சோரே விவகாரத்துல பீகார் தாய் மாநிலமாக மாறி இருக்கிறது. 65 லட்சம் பேரை எக்ஸ்பெல் பண்ணதுல இன்றைக்கு அது மக்களோடு வாக்கை திருடி விட்டார்கள் என்பது ஹார்ட்கோர் ஹிந்தி மாநிலங்கள்ல இந்துத்துவாவை தாண்டியும் பெரும் பேச்சு பொருளாக மாறி இருக்கிற நிலையில ஞானேஸ்வர் குமார் திக்கி திணறுகிறார். அவர் இப்பொழுது எந்த மாற்றம் கொண்டு வந்தாலும் அனைத்து கட்சிகள் கூட்டத்திற்கு பின்புதான் பேசிப்பட்டுத்தான் நடவடிக்கை எடுக்கும் என்றும் their position has stepped down, சற்று இறங்கிதான் அவர் சொல்லியிருக்கிறார். எப்போதுமே திருட்டுத்தனங்களும் கள்ளத்தனமும் அதிகமாக இருக்காது. அது யாரு செஞ்சாலும் சரி, அது பிஜேபி செஞ்சாலும் நடக்காது, காங்கிரஸ் செஞ்சாலும் நடக்காது. ஆக மக்களின் வாக்குகளை திருடுவது ஜனநாயக திருட்டு, எனது வாக்கை திருடி இதுவரை ஜெயித்திருக்கிறார்கள் என்று வலுவான பிரச்சாரத்தை பீகாரில் இந்த முறை ஏற்படுத்தி இருப்பது உண்மையிலேயே ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்ட், வியக்கத்தகு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கிவிடும். அந்த உருவாக்கத்தை தாண்டி அவர் அறிவிக்கக்கூடிய தமிழ்நாடு அளவிற்கான மாடலான அந்த வாக்குறுதி, அதனை தாண்டி மிக முக்கியமாக ஒரு சிறிய சிக்கல் இருக்கிறது. இந்த ஓட்ஷார், இந்த யாத்ராவின் மூலம் 28 மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான தொகுதிகளை ராகுல் காந்தி, தேஜஸ்வி போனாலும் இப்போ 70 தொகுதிகளை கேட்கிறார். எதுல? ராஷ்டிரிய ஜனதா தளத்துல இந்தியா கூட்டணி போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கேட்கிறது. ஆனால் இந்த முறை காங்கிரஸுக்கு குறைத்துத்தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா போன முறை 70-ல் 19-ல் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதே சமயம் ராகுல் காந்தி, நாம ஏற்கனவே சொன்னோம், ஒரு பொது இடத்துல பேசும்போது முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி தான் சொல்லாம மறுத்துட்டார். அதனால இப்பவும் நீங்க முதல்வர் வேட்பாளரை டெக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு ஆர்ஜேடியின் சார்பில் அழுத்தம் கொடுப்பதாகவும், கண்ணும் கண்ணும் வைத்தாற்போல் ரகசியமாக பிரிவினை இல்லாமல் காங்கிரசும் தேஜஸ்வியும் கூட்டணிகளை பேசி முடித்து அவர்கள் போட்டியில் இறங்கினால் இந்த 1% 8% கூட மாறிவிடும். அதுல சந்தேகம் இல்லை. இந்த முறை என்னை கேட்டால் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது.
ஏனென்றால் தேஜஸ்வி யாதவ் அவங்க அப்பா லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியில் ரொம்ப நாள் இல்லை. நிதிஷ்குமாரும் அதிக தொகுதிகளை கேட்டு என்டிஏ பிரஷர் கொடுக்க போறார். இன்னும் 3 மாதங்கள் கூட இல்லை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எலெக்ஷன் வரப்போகுது. ஆக இந்தியா கூட்டணி காங்கிரஸ் செத்துப்போன தன் பல ஆதிக்கத்தை கைவிட வருவார்களா, அல்லனா அங்கு ஜெயிக்க போறது முதலமைச்சர் அவர் தான். காங்கிரஸ் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவதற்கு காங்கிரசினுடைய தலைவர்களே காரணமாக அமைந்திருப்பார்களா என்ற பல கேள்விகள் எழுகிறது. அதுல இந்த ஓட்ஷரை திருட்டுக்கு காங்கிரஸ் எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் திமுக உள்பட, அது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் உள்பட யாரும் களத்தில் பெரிய போராட்டத்தை எடுக்கவில்லை என்பதும் அவர்களுக்கு ஒரு செட்பேக் தான். இருந்த போதிலும் 2 விழுக்காடு 1 விழுக்காட்டில் இந்தியா கூட்டணி இந்த போட்டியில முன்னணியில் இருக்கிறார்கள். அந்த முன்னணியில தொடர்வது அவர்களுக்குள் இணக்கப்பாடு. அது காங்கிரஸ் தேஜஸ்வி கையில் தான் இருக்கிறது. இந்த முறை ஒய்சி சாதிக்கிறது சாத்தியமில்லை. ஏனென்றால் அங்கு இருக்கிற முஸ்லிம் வேட்பாளர்கள் ரொம்ப தெளிவாக உணர்ந்துட்டாங்க. அவர்கள் பிஜேபியால் ஏற்படுகிற பல சிரமங்களையும், அதே மாதிரி வக்ஃப் போர்டு விவகாரங்கள்லாம் அங்கு ஒரு பெரிய சட்ட திருத்தம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால இந்த முறை அதிக வாய்ப்பில் 1% வாக்குகளையாவது கூடுதலாக பெற்று தேஜஸ்வி காங்கிரஸ் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய கலெக்டிவ் நியூஸினுடைய சாராம்சமாக இருக்கிறது. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.